ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிறப்பு சமையல். இன்றைக்கி சிக்கன் கறி தோசை ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குவிக்காக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இலை எல்லாமே சேர்த்துட்டு, அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, அது கூட நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் குழம்புலேருந்து எலும்பெல்லாம் நீக்கிட்டு நம்ம சிக்கன் பீசஸை உதுத்து விட்டுக்கலாம். அது கூட ஒரு கரண்டி அளவு குழம்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவு மாவு சேர்த்து அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்படியே குவிச்சு இருக்கும்போதே அது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். சுற்றிலும் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால பார்த்து பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.